வணக்கம், நான் கயல் ஃப்ரம் யூகே. பார்த்தா உங்களுக்கே தெரியும், பெரிய மெஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, இந்த பேட்டியோ ரொம்ப அழகு தான், நல்லா தான் இருந்துச்சு சொல்ல போனால். ஆனால் இதில் நிறைய வீட்ஸ், எப்போ பார்த்தாலும் வீட்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியான ஹார்ட் ஒர்க்கிங் தான், இட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, தெரியுதா உங்களுக்கு, பார்டர் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது சின்னதா இருந்துச்சு. நான் வந்து இப்போ அதை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். பெருசா நல்லா இது வரைக்கும் கொண்டுட்டு போகலாம், அதாவது லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். இந்த பேட்டியோவை கம்ப்ளீட்டா எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். சரி வாங்களேன், என்னதான் இருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம், என்னென்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு அப்டேட். ஆக்சுவலாக அந்த பேட்டியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. போன வருஷம் நான் இந்த மாதிரி தான் அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தேன். இப்போ வின்டர், அதாவது இது வந்து லேட் வின்டர், அப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு லேயர், ஃபியூ லேயர்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேங்கிங் பேஸ்கெட்ஸ் எல்லாத்தையும், அந்த 4 ஆர்ம் ஹேங்கிங் பேஸ்கெட் சொல்லுவாங்க, அதை நான் என்ன பண்ணேன்னா கடைசியில் நடுவில், அதாவது எட்டேந்து பார்க்கும் பொழுது நடுவில் இருக்கணும். அதே சமயம் ரொம்பவும் அப்படியே கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃபீச்சராக கார்டனுக்கு ஒரு நல்ல சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். அதனால் என்னோட கார்டனில் நடுவில் அது கடைசியில் ஒரு சென்டர் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணி அங்கே நான் இதை நட்டு வச்சுருக்கேன் இப்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபியூ லேயர்ஸ் கடன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மற்ற லேயர் எல்லாம் காங்க்ரீட்னு. சாதாரண காங்க்ரீட் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்கான காங்க்ரீட்டு. அது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உடைச்சேன். சரியான ஹெவி வெயிட்டும் கூட. பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ஏன்னா மற்ற லேயர்லாம் இந்த மாதிரி வச்சு எடுத்தும் பொழுது அப்படியே கடன் வந்துருச்சு. மேபி அதுக்கு என்ன காரணம்னா, நான் லாஸ்ட் இயர் தான் நான் இந்த பேட்டியோவில் நடுவில் உள்ள ஒரு லேயர் கல்லை எடுத்ததுனால அந்த ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் உள்ள எல்லா ஸ்டோனுமே நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காங்க்ரீட் போட்டிருந்துருக்காங்க. அந்த லேயர், கடைசி லேயர் ஃபுல்லாகவே காங்க்ரீட் போட்டிருந்துருக்காங்க. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிமூவ் பண்ணேன். அப்புறம் அந்த தேவையில்லாத ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும், அதாவது பிரிக்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே அடுக்கி வச்சுக்கிட்டேன். இது எதுக்காக நான் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னா, இதை வச்சு நான் ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரீசைக்ளிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனை நான், இந்த பிரிக்கை நான் தூக்கி போட போகிறது கிடையாது, என்னோட தோட்டத்துக்கே நான் திரும்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாவெண்டர். நான் போன வருஷம் அந்த பார்டருக்காக வாங்கினது. சீப்பாக, ரொம்ப சீப்பாக 8 பிளான்ட் வந்து 2 பவுண்டு ஏதோ தான். ஏன்னா இந்த சின்ன குட்டி குட்டியாக வரும் இந்த லாவெண்டர் பிளான்ட்டு, அதுவும் இங்கிலீஷ் லாவெண்டர் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்லேயே நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து கலப்பிவிட்டு எடுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். இதுக்கு இடையில என் பையன் வேறு வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். அதை பார்த்தீங்கன்னா, அந்த வேரை மட்டும் நம்ம அறுத்துடக்கூடாது. வேரை நம்ம அறுத்துட்டோன்னா அது சரியாக தழைச்சி வராது. அதனால், ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கான, நல்ல எஸ்டாப்ளிஷான ரூட் சிஸ்டம் இருக்கிறதுனால அதை நான் அடியோடு எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். சொல்லுவாங்கள்ல ஆணி வேருன்னு, அந்த அளவுக்கு உள்ள நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்துச்சு. பார்க்க எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் பண்ண ஆரம்பித்தோன்னே தான் அதோட கஷ்டம் தெரியுது. எப்போவுமே குழந்தைய நான் பக்கத்தில் வச்சுட்டு தான் வேலை செய்கிறது. ஏன்னா அவனை தனியாக நான் விடுறது கிடையாது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து அந்த லாவெண்டரை நான் பின்னாடி ஒரு டெக்கரேஷன் நல்லா அழகாக இருக்கணும் பின்னாடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரே நாளில் பண்ணி முடிக்கலை. நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் விட்டுட்டு பையனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். சரியான ஸ்ட்ராங்கு.
இதை நான் எதுக்கு இப்படி உடச்சி வைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் தூக்கி அந்தாண்ட வைக்க முடியாது. இன்னொன்று நம்ம டப்பில் போடும் பொழுது உங்களுக்கு வந்து உடச்சி போட்டு வச்சாதான் கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே இதை நகர்த்தி அப்படியே போட்டோன்னா தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எல்லா கல்லையும் நான் உடச்சி நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நினச்சேன் இந்த ப்ரிக்கை கூட ரீயூஸ் பண்ணிக்கலான்னு, அப்புறம் அது பண்ண முடியாது போல இருக்குது. எனக்கு அந்த ஒயிட் கலர் உள்ள ப்ரிக் தேவைப்பட்டுச்சு, பாட்டம் லேயரில் உள்ளது. இவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுங்களா, நல்லா சரியான ஸ்ட்ராங்காக இருந்துச்சு காங்கிரீட்டுங்கிறதுனால. எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் விருப்பப்பட்டு தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். நான் ஒரே நாளில் வந்து பண்ணாமல் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா இடத்தையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேல் லேயரில் புல் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ரேக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டி, அதை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சல்லடையை வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா இதுலேயும் மண் இருக்கும், நமக்கு அந்த மண் தேவைப்படும். வீணாக நம்ம வந்து கார்டன் வேஸ்ட்டில் கொட்டுறதுல அர்த்தம் கிடையாது. அதேமாதிரி 1 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள கல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். சின்ன சின்ன கற்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு எதுக்கு பயன்படும்னா ட்ரைனேஜ், அதாவது லானில் ட்ரைனேஜுக்கு பயன்படும். அது வந்து லான், அதாவது ஒரு புல்வெளி வளர்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் தோட்டத்தில் சின்ன சின்ன கல்லெல்லாம் விட்டுட்டேன். பெரிய பெரிய கல், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு பெருசாக உள்ள எல்லா கல்லையும் நான் பொறுக்கி கையால் தான் பொறுக்கி நான் அள்ளி போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் சாண்ட். இது வந்து இங்கே என்னென்னா, நம்ம ஆற்று மணல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மணல் கடையில் கிடைக்கும். இங்கே எனக்கு லண்டன் கார்டன் சென்டர்லேயே கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2-3 பேக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்கி அதை ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே இதை பார்த்துருப்பீங்க, இது ஒரு அழகான பேட்டியோவாக இருந்துச்சு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட உயரம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எப்போவுமே ஒரு லான் வளர்க்குறதுக்கு அந்த லானை வந்து சமப்படுத்தணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டாப் சாயில் போடணும். நீங்கள் டாப் சாயில் வந்து கடையிலேயே கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் அவங்களோட டாப் சாயில் வேணான்னு சொல்லி ஃப்ரீயாக போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நான் டாப் சாயில் வந்து ஃப்ரீயாக ஒரு 10 பேக்கெட் கிடச்சிச்சு. 10 பேக்கெட் போட்டுமே எனக்கு பத்தலை. இதை 10 பேக்கெட் வந்து இப்போ நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் டாப் சாயில் வாங்கும் போதும் கவனமாக வாங்கணும். சில வீட்டிலலாம் பயங்கரமாக வீடோடு இருக்கும், அதை பார்த்து வாங்கினீங்கன்னா நமக்கு பிரயோஜனம் கிடையாது, நம்ம லானே ஸ்பாயில் ஆகிடும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி லான் இருந்த இடத்துல அவங்க ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போடணுங்கிறதுக்காக அந்த மண்ணை டிகோவர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே லான் இந்த இடத்துல இருந்து தான் அந்த மண்ணை டிகோவர் பண்ணியிருந்தாங்க. அதனால குவாலிட்டியாக இருந்துச்சு நாங்கள் வாங்கினோம். ஓகேங்க, இப்போ எங்கள் வீட்டு மண்ணை பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து இப்போ டாப் சாயில் கொட்டி இருக்கும். ஆனால் இப்படியே நம்ம லானோ இல்லைன்னா நீங்கள் விதை போடணும்னு அப்படின்னு நினச்சா கூட போட முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இந்த சாயில் பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு கிளே மாதிரி உள்ள சாயில். இந்த சாயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, நியூட்ரிஷன்லாம் இருக்கும், ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து சரியா உள்ள போகாது, தண்ணி மேலோட்டமா தங்கிக்கும். உங்களுக்கு நல்லா கிரீனா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு டென்ஸான லான் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு அந்த சாயில் மிக்சரும் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் சாண்ட், அதாவது கிரிட் சாண்ட் வந்து கடையிலே விற்கும். அப்படி இல்லைன்னா லோம் சாயில் கூட அவங்க விற்கிறாங்க. அது என்னன்னா மிக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க, கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கலந்து வச்சிருக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கிரைனியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லா ஈஸியாக உள்ள ரூட்டுக்கெல்லாம் போகும். இப்போ இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரிட் சாண்ட் இருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து நான் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலப்பி விட போகிறேன். ஏன்னா கலப்பி விட்டு ஃபுல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்களா எவ்வளவு எர்த்வார்ம் இருக்கு பாத்தீங்களா. அதனால இந்த மண் வந்து நல்ல ஒரு வளமான மண்ணு தான். இந்த மாதிரி ஃபுல்லாவே நல்ல மண்ணை கலந்து விடணும்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய கல் இருக்கும். அந்த கல்லை எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக தான் ஃபுல்லாக பொறுக்கி எடுக்கணும். அப்போ இந்த மேனுவலாக எடுத்தாதான் நமக்கு இங்கே பாருங்க, இந்த கல்லெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கல் எல்லாத்தையும் கையால் பொறுக்கி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சல்லடை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். அதை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அது. இதில் வந்து நான் இது அப்படியே இதை கலந்து 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 இப்போ ஃபுல்லாக நல்லா எல்லா மணியும் கலப்பி விட்ட பிறகு இதில் போட்டு எல்லாத்தையும் நான் சலிச்சு எடுத்துருவேன். அதுதாங்க பேசிக் ப்ரிப்பரேஷன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பேக்கெட் காம்போஸ்ட், நல்லா குவாலிட்டியான காம்போஸ்ட். அப்படி உங்களுக்கு டாப் சாயில் வெளில வாங்கினாலும் நம்ம வெளில வாங்கிக்கலாம். வெளில வாங்கி ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் டாப் சாயில் வாங்கினீங்கன்னா அவங்களே அந்த கிரிட் சாண்டும் கலந்து வச்சிருப்பாங்க. அதனால நம்ம செப்பரேட்டாக வாங்கி கலந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாகவும் அந்த ஒரு கல் விடக்கூடாது, எல்லாத்தையும் கையால் பொறுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட், நான் உங்களுக்கு அதை கொட்டும் போது கூட நான் வீடியோ காட்டுறேன். நல்லா கொட்டிட்டு ரேக் பண்ணி சரி சமமாக கொண்டுட்டு வந்துடணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சின்ன ஏரியாவை தான் பண்ணுறேன். நம்ம ஹோல் ஏரியாவே பண்ணணும்னா அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் சமப்படுத்திட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது மண்ணை ஃபுல்லாத்தையும் நான் கலப்பி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் காலை வச்சு தான் நான் வந்து அப்படியே ஸ்டாம்ப் பண்ணி சமப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக ஈக்குவலாக ஆக்கிட்டு தான் இதுக்கு மேலே தான் நம்ம புல் போடணும். இந்த காம்போஸ்ட்டை தான் நான் வந்து டாப் லேயருக்கு நான் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் திடீர் 10 பேக்கெட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 20-30 பேக்கெட் மண் கொட்டிட்டோம். ஆனால் இன்னமும் அது சமம் ஆகலை. இன்னமும் லைட்டாக டிப்பாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 10 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு 10 வாங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி ஒரு 30 பேக்கெட் மண் வந்து இதில் கொட்டி திருப்பி சலிச்சு திருப்பி கல்லெலாம் எடுத்து எல்லாம் பண்ணினேன். ஆனாலும் இன்னும் அந்த கரெக்டான சமம் வரலை. அதனால் நான் திருப்பி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஸ்லையே ஒரு 5-6 பேக்கெட் வந்து மறுபடியும் டாப் சாயில் வாங்கினோம். அதில் 2 விதமாக கலர் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். எதுக்காகனா, அந்த சமமாக இல்லாமல் நம்ம புல் விதை தெளிச்சேன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் டிப் ஆகிடும். அப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிப்பாகவும் ஒரு இடம் வந்து அப்படியே மேலேயும் இருக்கும். அதனால் சமப்படுத்துறது புல் விதை போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இந்த மண் கலர்லேயே பாருங்கள், 2 கலரில் இருக்குது. ஒன்றில் மணலோட தன்மை வந்து கூட இருக்கும். அதுக்காக நான் அது ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். அந்த அதாவது கிரிட் சாண்ட் கூட உள்ள ஒரு மணல் பேக்கெட் ஒரு 4-5 வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி வெறும் மண் வந்து கார்டன் சாயில் சொல்லுவோம் இல்லையா, அது கூட உள்ளது, அது களிமண் மாதிரி கொஞ்சம் இருக்கும், அது கூட உள்ளது ஒரு 3-4 பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கொட்டின மண்ணை எல்லாத்தையும் நான் சமப்படுத்திட்டு இப்போது விதை போடுறதுக்காக இந்த மாதிரி அப்படியே கோடாக போட்டு விடுறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது விதைகள் தெளிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு விதமான, சில பேர் வந்து அந்த ரோலர் மாதிரி வச்சு கார்டனை வந்து சமப்படுத்துவாங்க. சரியான ஹெவியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப டூ ஹெவி. அவங்க ஹஸ்பண்டும் வேலையில் இருக்கிறதுனால, நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுவே பெஸ்ட்டாக தோணுச்சு. உங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டுட்டேன், லான் சீட் வாங்கியிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நான் அந்த லான் சீடை வாங்கிட்டு இந்த மாதிரி நல்ல நெருக்கமாக நல்ல திக்காக நல்ல நிறைய விதையை தெளித்து விட்டேன். நம்ம விதை தெளிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த குருவிகள்லாம் உடனே பறந்து இந்த விதைகளை சாப்பிட வரும். அதனால் எப்போவுமே அந்த குருவிக்கும் சேர்த்து விதை போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு லானை வாங்கி போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு. எனக்கு அந்த லான் வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஏற்கனவே ஒரு லானை வாங்கி போட்டோன்னா போடும் பொழுது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வியர் அண்ட் டியர் மாதிரி நம்ம ரொம்ப லானை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீடு வாங்கி விதைச்சி பண்ணும் பொழுது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் எனக்கு. நாங்கள் வந்து என்னோடய ஹோல் லானை காட்டுறேன் உங்களுக்கு, என்னோடய ஃபுல் லானையும் காட்டுறேன். இப்போது நல்லா நான் விதை தெளித்து முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்படியே நம்ம விதை தெளிச்சுட்டு விட்டுறக்கூடாது.
அதை இந்த மாதிரி ரேக் போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே ஒரு மல்டிபர்பஸ் காம்போஸ்ட்டை ஒரு தின் லேயராக, ஒன்றுன்னு கூட கிடையாது, அதாவது ஒரு ஃபெர்டிலைசர், அது ஒரு உரம் தானே, அதுக்கு கண்டிப்பாக போட்டால் அது நல்லது தான் உங்களுக்கு. பாருங்க, இப்போ 15 நாளைக்கு அப்புறம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஸ் ஆனிச்சு. என்னமோ ஒரு குழந்தை பிறந்து வளர்ற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. இது ஓவராலாகவே மோர் தென் 2 மந்த் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணி ஆரம்பித்து அந்த ஸ்லோ ப்ராசஸிங்காக போனதுனால மேபி என்ன இருந்தால் டக்குன்னு முடிச்சிருவாங்க. எனக்கு கிடைச்ச டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தால அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஈக்குவலாக தெரியும் உங்களுக்கு. புது லான்ங்கிறதுனால, புது புல்ங்கிறதுனால அப்படியே க்ரீனாக தெரியுது. அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க. என் தோட்டத்தில் உள்ள இந்த புல்தரை பார்த்தீங்கன்னா நான் விதை போட்டு தான் நான் உருவாக்குனது. அந்த டைமில் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி விதை போட்டு, எங்கள் லானே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது புல்தரையே பெருசாக கிடையாது, இதை நாங்கள் தான் இந்த மாதிரி விதை போட்டு உண்டாக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லாவே எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. எனக்கு பெருசாக வீடும் இருக்காது. நாங்கள் நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விதை போட்டு நான் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைமில் நாங்கள் திரும்ப திரும்ப விதை போட்டு மேலே ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே வரும்.